இருக்கிற இடம் தான். நம்ம வந்து தியானம் பண்ணதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சரியான ஒரு அந்த நேரத்துல நமக்கு என்ன சரியான பாடல்கள் நமக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, சரியான இது ஒரு கருத்து நமக்கு எந்த கடவுள் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, அவங்கள நீங்க பிடிச்சிக்கிற ஒரு சக்தி இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அதாவது ஈஷா யோகத்துல வந்து இதே மாதிரி ஒரு கிளாஸ் நடந்தது. அங்க வெள்ளிங்கிரில இந்த இதுல வந்து அப்போ வந்து ஒரு போதகர் அங்க நடத்தினாரு கிளாஸ் மாஸ்டர். எல்லாரும் மெடிடேட் பண்ண பிறகு இந்த ரிவ்யூ மாதிரி பின்னோட்டம் இப்ப சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பின்னோட்டம் வந்து கேட்டாரு. என்ன உங்க ஒப்பீனியன், உங்க கருத்து என்ன, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா கருத்து சொன்னாங்க. நான் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு ஈஷா யோகத்துல வந்து வந்து நீங்க வந்து உங்களுக்கு கலர் தெரியுதா, அதாவது உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த இதுங்கும்போது ஒரு சின்ன ஆரா தெரியும், சில சிவப்பு தெரியும், சில பேருக்கு வந்து வெள்ளை தெரியும், ஒயிட் தெரியும். அதாவது அந்த ரேஸ் எனக்கு வந்தது ஆல்ஃபா மைண்ட்ல வந்து கத்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து நீங்க கலரை நீங்க செலுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சமாதானமா இருக்கணும்னா நீங்க வந்து யூ கேன் சென்ட் ஒயிட் கலர் டு அதர்ஸ், டு சொசைட்டி, டு தி யூனிவர்ஸ். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்டாரு. சில பேர் ஒவ்வொரு கலர் சொன்னாங்க, சில பேர் தெரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு ரொம்ப அழகா, தெரிஞ்சது அதாவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க, சந்தோஷம். சில பேர் வந்து தெரியல அப்படின்னு சொல்றாங்க, சந்தோஷம். அதாவது தெரிஞ்சா சந்தோஷப்படுங்க, தெரியலன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படின்றது. அதாவது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலை நமக்கு இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. இதே போல சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் அவர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, அவருடைய லாங்குவேஜ்ல சொல்றாரு, இப்போ டீ கொடுத்துட்டு இருக்காங்க. பின்னால இருந்து முன்னால் அவர் சீட்ல இருந்து பாக்குறாரு, சில பேர் கிடைக்குது, சில பேர் கிடைக்கல. அப்போ அதுக்கு சொல்றாரு, சப்போஸ் டீ கிடைச்சதுன்னா, இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க டீ, உங்களுக்கு கிடைச்சுன்னா ஒரு தடவை சோத்திரம் சொல்லுங்க, கிடைக்கலாம் 2 வாட்டி சோத்திரம் சொல்லுங்க அப்படின்றது. அதாவது என்னன்னா இவங்க எல்லாம் வந்து கத்துத்தராங்க நமக்கு வந்து எப்படி நம்ம வாழ்வியல் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணும், நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம இதுன்னு சொல்லிட்டு. பாரதி சொல்றாரு, கண்ணன் திருவடி என்றும் என்னும் மனமே, கண்ணன் திருவடி என்றும் மனமே திண்ணமறியா வண்டம் தருமேங்கிறார். இந்த அதாவது அந்த அடிப்படையான இந்த கான்செப்ட், ஆன்மீகம்னா என்ன, தியானம்னா என்ன அப்படின்றது கபாலபதி மட்டும் இல்ல, அனுபவம் இது மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் வந்து கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சில போஸ்டர்ஸ், அப்புறம் வந்து பிராக்டிஸ், அப்புறம் பொசிஷன், இது 3 தான். இது வந்து நம்ம எல்லா புத்தகத்திலயும் இருக்கு. நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பதாஞ்சலி யோகம் ரொம்ப சிம்பிளிஃபைடா நடத்துறாங்க, நடத்துறாங்க. இதுல வந்து ரொம்ப அழகா நம்ம வந்து இதையும் நச்சல்லா மாணிக்கவாசகர் கொடுத்துருக்கு, ரொம்ப அழகு. அவர் தான் சொல்றாரு, அவர் எப்படி வெற்றி பெற்றார், அதாவது ஆன்மீகத்துல வந்து எப்பவுமே அவர் வந்து உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சிவத்தை நோக்கி வேண்டுறாரு, புலம்புறாரு, அழறாரு. அவருக்கு வந்து ஒரு லைன் சொல்றாரு. இங்க ப்ரொஃபசர் அரங்கராமன் சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவாருன்னா, சைவசித்தாந்தத்துடைய ஆசிரியர் ஒருத்தர், அவர் சொல்றாரு, மாணிக்கவாசகர் சொன்ன சீக்ரெட் என்ன, அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறார். அதாவது அழனும், அதாவது அவருடைய புலம்பல்ல ஒரு புக்கு திருவாசகத்துல இருக்கு. இதே போல ஒன்று பைபிள்ல விவிலியத்திலும் இருக்கு. அது எரேமியான்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு, எரேமியான்ற ஒரு புத்தகமே இருக்கு. அவர் எழுதின புத்தகங்கள் ஒன்று புலம்பல். அவர் அழுதுனே இருப்பார் எப்பவும், கடவுளை நோக்கி, உன்னுடைய கருணை இல்லையா, உன் கருணை கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டை பத்தி, வருத்தை பத்தி, மக்களை பத்தி, மக்கள் திருந்த மாட்டாங்களேன்னு வருது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு காரணம் அவருக்கு வரும், ஒரு ஃபீல் பண்ணுவாரு, அந்த ஃபீலிங் வந்து அழுகே வரும். ஸோ இது ஒரு விதம். ஒன்று வந்து ஓஷோ கத்து கொடுத்து சொன்ன மாதிரி, இஸ் நாட் ஒன்லி தாட் எப்படி அவருடைய 3 hours மெடிடேஷன் இருக்கு. அந்த மெடிடேஷன் வந்து 3 hours நடக்குன்னா 1 hour வந்து முதல்ல சிரிப்பாங்க. இப்பவும் வந்து எல்லா நிறைய பார்க்லையும், இவன் ஜெய்ப்பூருக்கு போயிருக்கேன் மகளுடைய வீட்டுக்கு தங்கும்போது, அங்கேயும் வந்து அங்க இருக்கிற அன்பர்கள் வந்து தியானம், யோகா எல்லாம் நடத்துவாங்க. அதுலயும் வந்து லாஃப்டர் யோகான்னு ஒன்று இருக்கும். அதாவது எல்லாம் சிரிப்பாங்க. அந்த ஸோ அது மாதிரி அதை சிரிக்கிறது ஒரு கலை, சிரிக்கிறது ஒரு யோகா அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்டர் யோகா. இது வந்து ஒரு 1 hour செய்யறதுக்கு ஓஷோ வந்து அந்த மெடிடேஷன்ல டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ சிரிக்கணும், ஜஸ்ட் சிரிக்கணும். அது வந்து எல்லாரும் சேர்ந்து சிரிக்கும் போது தானா சிரிப்பு வந்துடும் அப்படின்றதுதான் ஒன்று. 2வது வந்து அழணும்னு சொல்றாரு அந்த மெடிடேஷன்ல. அதாவது கிரை, உனக்கு ஏதோ விஷயங்கள் உங்க மனசுல எவ்வளவு ஆதாங்கள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாத கவலைகள் இருக்கதான் செய்ய எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அதெல்லாத்தையும் ஃபீல் பண்ணி ஜஸ்ட் கிரை, அவ்வளவுதான். ஸோ 2வது. அப்புறம் வந்து 3வது வந்து இது 2ம் நீங்க சிரிச்சிட்டீங்க, அழுதுட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமைதி உங்களுக்கு செட் ஆகும், ஒரு சைலன்ஸ். இந்த சைலன்ஸ் தமிழ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், மௌனம்னு சொல்றோம். இந்த மௌனம்ன்றது ஒன்று, இன்னொன்று வந்து மௌனம். இந்த மௌன நிலைன்றது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து மௌன நிலையிலிருந்து மௌன நிலைக்கு போறதுதான் உச்சக்கட்ட நிலை. அந்த நிலைக்கு இந்த மெடிடேஷன் கொண்டு போகும்.
இந்த சொன்ன அந்த ரோசஸ் 3 ரோசஸ் அந்த காலத்துல வச்சு பேரது பேரை பிறகு மாற்றிருக்கலாம். அந்த தியானம் வந்து அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்பவும் வந்து அது வந்து அதெல்லாம் போய் நம்ம அங்க போய் அட்டன் பண்றோம்னா அப்பவே வந்து 15,000 to 20,000 சார்ஜ் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சு நம்மளே கூட நம்மள நண்பர்களை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய டிப்ரெஷன் வந்து போகணும். அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். எல்லா விவிலியமாகட்டும், சங்கீதமாகட்டும், நம்முடைய இப்ப எல்லா திவ்ய பிரதமாகட்டும், எல்லாத்தையும் கான்செப்ட் வந்து 3 வார்த்தைகளை சொல்லலாம். ஒன்று வந்து உணர்வு, ஃபீலிங், இந்த ஃபீல் இப்ப சொன்ன ஃபீல் அந்த மாதிரி ஃபீல் இருக்கணும். 2வது வந்து ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீலிங் டுவர்ட்ஸ் காட், அப்புறம் வந்து உறவு ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். 3வது வந்து உயிர்ப்பு ரிசர்க்ஷன். அதாவது வந்து நம்ம வந்து அந்த என்ன நடத்துறோமோ என்ன செய்யறோமோ அதை வந்து நம்ம உயிர்ப்போட நம்ம இருக்கணும் அப்படின்றதாங்க. இது வந்து இந்த நேரத்துல காலையில எவ்ரிடே காலையில 11:11 சில சமயங்கள் நான் மறந்த கூட என்னுடைய மகள் ஜனனி ஞாபகப்படுத்துவாங்க. அது வந்து ரொம்ப அருமையான பாடல். அது வந்து இது என்டையர் சொன்னமே தியானம், அப்புறம் வந்து பிராணாயாமம், இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு 10 வரிகள்ல ஒரே ஒரு மினிட்ல சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபீலிங் டைப் பிரசன்ஸ். அது பாட்டு இப்படி போகுது. 11:11 டெய்லி நீங்க கூகுள்ல யூடியூப்ல கேட்கலாம். அது வந்து பகத்ரியாவுடைய இன்ஃபினிட் சாங்னு பேரு. இன்ஃபினிட் சாங். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சென்ட், அதர்வைஸ் ஆல்சோ சென்ட் தி லிங்க் டு தி குரூப். ஸோ அது வந்து இப்படிதான் சின்ன ஒரு பாடல் தான். ஃபீலிங் தை பிரசன்ஸ், ஃபீலிங் தை கிரேஸ், ஃபீலிங் தை ரேடியன்ஸ். யூ ஆர் மை சோர்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஸ்ட்ரெங்த். யூ ஆர் மை பாத் அண்ட் டெஸ்டினேஷன். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கனெக்டட் வித் யூ. அண்ட் ஐ எம் நத்திங், யூ ஆர் எவ்ரி திங். லீட் கடைசியில முடிக்கிற கன்க்ளூஷன் முடிக்கிறாரு பாருங்க. ஆரம்பம் சூப்பரா இந்த ஃபீலிங் தை பிரசன்ஸோட ஆரம்பிக்கிறாரு. முடிக்கிறாரு எப்படின்னா, லீட் மீ ஹையர். இதுதான் வேண்டுகோள், விண்ணப்பம். லீட் மீ ஹையர், லீட் மீ டீப்பர், லீட் மீ பியாண்ட். என்னை உயர்த்துங்க. ஹையர் எச் மேல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உயர்த்துங்க. நான் பூமியில இருக்கேன், நீங்க வந்து மேல இருக்கீங்க. என்னை உயர்த்துறதுக்கு உங்களால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. பிரபஞ்ச சக்தி கேட்கிறாரு, எல்லையற்ற அருள் சக்தி கேட்கிறாரு. லீட் மீ ஹையர், லீட் மீ டீப்பர். நான் டீப்பாவே இல்லை, டெப்த்ல இல்லை, எல்லாம் மேலோட்டமாவே இருக்கேன். ஸோ அகெயின் யூ டு கோ த்ரூ தி. இப்போ நம்ம கதிரை வந்து கிருஷ்ணமச்ச ஒரு அருமையான ஒரு திருக்குறள் விளக்கம், ஒரு பெரிய ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காரு, வாங்கி கொடுத்தாரு. ஸோ அது வந்து டெப்த். ஸோ அது மாதிரி காரியங்களை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு தான். நெப்போலியன் திங்க் அண்ட் க்ரோ ரிச் மட்டும் இல்லை, அது தவிர பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அது படிக்கணும்னு ஆரம்பிச்சோன்னா அந்த அளவுக்கு டீப்பா படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ there is one book which is called You Can Become Rich Even When You Are Sleeping அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. ஸோ இஃப் யூ ட்ரை டு ரீட், அந்த பண பிரச்சனை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ அது மாதிரி ஒரு புத்தகம் படிக்கும்போது டெப்த்ல போற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் லீட் மீ பியாண்ட். இதோ வந்து நம்ம எந்த அளவுக்கு உயர்த்த என்ன போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே வந்து பல தடைகள் இருக்கதான் செய்யும். அந்த தடைகளை வந்து டீல் பண்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு வந்து வியாதிகளோ தடைகளோ ஏதோ ஒரு நோயோ ஏதோ இடுக்கல்களோ யாராவது எதிரிகளோ எல்லாருக்கும் எதிரிகளுக்கு தான் செய்வாங்க, எல்லாருக்கும் குறைகளுக்கு தான் செய்யும், எல்லாருக்கும் எதிர்ப்புகளுக்கு தான் செய்யும். இந்த சமயத்துல இதெல்லாம் வந்து டீல் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஒரு ஜெய்ப்பூர்ல போயிட்டு இருக்கும்போது ரேவாடியோட மகள் எல்லாம் போயிருக்கும்போது திடீர்னு வந்து எஸ்கலேட்டர்ல என்னுடைய ஸ்டிக்கோட போன தொட்டு கீழே விழுற சூழல் வந்தது. அந்த நேரம் பார்த்து கடவுள் அருள் பிரபஞ்ச சக்தி வந்து எல்லையற்ற சக்தி யாரோ ஒரு தம்பி ஒருத்தர் மூலமா உடனே தாங்கி பிடிச்சாரு, மகளும் பிடிச்சாங்க, சேவ்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன திட்டம் விட்டாங்களோ அந்த அவங்க ரிலேஷன் போற வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் எரிசக்தி அந்த இடத்துல ஹேண்ட் ஆஃப் காட் அது இருந்தது தான். அதுக்கு காரணம் வந்து தியானம் தான். அந்த தியானோட தவன்றது நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம வர்ற விபத்துக்களோ ஆபத்துக்களோ ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஏதாவது சூழ்நிலை இருக்கலாம். நம்ம கீழே ஒரு நேரத்தில் ஒரு கை பிடிக்க பாருங்க. அதே நேரத்தில் எல்லா சமயத்திலையும் சில சமயங்களில் அது கையை பிடிக்காத சூழ்நிலை இருக்குன்னு அப்படின்னா நம்ம வந்து அதை சரியா ரிசீவ் பண்ணலாம். அதனுடைய குற்றம் இல்லை. அதாவது வேன் டயர்ன்ற ஒருத்தருக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு கொட்டேஷனோட அந்த புக் ஒன்று ஆரம்பிச்சுப்பாரு. பேரு பிரெஞ்சு பிலாசபர். ஜெசுவிட் பிரீஸ்ட். இவர் வந்து பல முன்னறிவாக பல காரியங்களை சொன்ன அறிஞர். வரப்போறதை பத்தி சொல்லியிருக்காரு. We are not human beings, but we are spiritual beings. We are not human beings having a spiritual experience. We are not human beings having a spiritual experience. We are spiritual beings having a human experience சொல்றாரு. இந்த இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல சில காரியங்களை அவர் சொல்ற எப்பயோ இருந்த ஒரு மனுஷன். ஜெனிசிஸ்ன்றது வந்து முதல் புக்கு இதுல பைபிள்ல. இவர் வந்து
காஸ்மோஜெனிசிஸ் ஒன்று சொல்றாரு. அதாவது என்னன்னா யூனிவர்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு, டெய்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து தான் இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி இருக்க தான் செய்யும். அதை டீல் பண்றது எப்படின்னா கான்சியஸ்னஸ், அவேர்னஸ். அதுக்கு உதவுறது தான் தியானம், அதுக்கு உதவுறது தான் அந்த யோகா, அதுக்கு உதவுறது தான் மூச்சு பயிற்சி, எல்லாமே சொல்லலாம். ஸோ இந்த நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும்போது யூனிவர்ஸோட நம்ம ஒட்டி இருக்கணும் அப்படின்றத சொல்றது இந்த காஸ்மிக் போர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, லைஃப் போர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சட்டில் பவர், அதாவது இங்க குருநாதர் ஒருத்தர் சொல்றாருன்னா மிஸ்டீரியஸ் சட்டில் பவர், அதுதான் டிவினிட்டின்றது, தியானத்தினுடைய வழி அதுதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பல அமைப்புகள், பல ஆதீனங்கள் நடத்துது. இப்போ கேரளாக்கு நான் குடும்பத்தோடு சென்று இருக்கும்போது நம்ம பார்த்தா வந்து அவங்க எப்பவுமே ராம சொல்லினே இருப்பாங்க, கடவுளுடைய நாமத்தை, ராம நாமத்தை அவங்க இடத்துல சொல்லினே இருப்பாங்க. கஞ்சன் கார்டன் இடத்துல இருக்க ஒரு ஆசிரமம், அங்க வந்து ஆனந்த ஆசிரமம் பேரு. அவங்க வந்து ஆல் த 24 hours யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல சொல்லியே இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து அந்த இடத்துல நான் தியானம் பண்றது வாய்ப்பு இருக்கு, தியானம் பண்ணினே இருப்பாங்க. அப்புறம் சேவை, எல்லாமே எல்லாருக்குமே ஃப்ரீயா அன்னதானம் மாதிரி, அந்த எல்லாருக்குமே வந்து நல்ல அருமையான உணவு அவங்க தராங்க. அது உட்கார வச்சு நல்ல முறையில தங்கறதும் அவங்க அது இலவசமா அனுமதிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுடைய ஒரு சில நாட்கள் அங்க செலவு பண்ணோம். அது மாதிரி நல்ல காற்று, நல்ல தண்ணீர் இருக்கும்போது இருந்ததுன்னா நம்ம வந்து இது போல இடங்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ரிட்ரீட் மாதிரி ஒரு சூழல் நம்ம வந்து ஏற்படுத்திக்கணுன்றதுதான் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற ஒரு பரிசு. அப்புறம் நோ பியர் அப்படின்னு சொல்றேன், நோ எஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா நம்ம தனி மனுஷன் மட்டும் இல்ல, கலெக்டிவா இருக்கும், கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கு யூனிஸோட. ரெண்டாவது வந்து எல்லாரும் இப்போ வந்து நாட்டு, இப்போ நம்ம தெரு இருக்கு, நம்ம வீடு இருக்கு, குடும்பம், நம்ம அதுக்கப்புறம் வீடு எல்லாமே, அதுக்கப்புறம் நம்ம நாடு, இப்போ உலக அளவில் எல்லாமே ஒரு கான்சியஸ் ஒன்னா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து எல்லாமே ஒரு அந்த கான்சியஸோட நம்ம ஒன்றி இருந்ததுன்னா அது வந்து ஒரு வெற்றி வந்து நமக்கு எளிதாக இருக்கும். வாழ்க்கையை வந்து வாடிகள் சரியா புரியும். இது சரியா முதல்ல புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம்ன்றதா சொல்றேன். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். ஸோ 3 கான்செப்ட் வந்து காஸ்மோஜெனிசிஸ், அப்புறம் நோவஸ்பியர், அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்தா, கிராஜுவலா நடக்கிற விஷயம், எதுவுமே வந்து உடனே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அகெயின் வந்து கோயிங் பேக், மாணிக்கவாசகர் ஒரு லைன்ல சொன்னார்னு சொல்ற, சுருக்கமா சொன்னதுதான், வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வோனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது என்ன கான்செப்ட்னா, இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளும் போது சரியான மூச்சு பயிற்சி தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 மணிக்கு எழுந்துக்குன்னா அது மாதிரி செஞ்சா ரொம்ப சிறப்பு பண்றாங்க. 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரம், ரிஷி முகூர்த்த நேரம். 3 வந்து 3 to 4:30 பிரம்ம முகூர்த்தம், அப்புறம் வந்து ரிஷி முகூர்த்தம் சொல்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ இது வந்து இந்த நேரத்தில் நம்ம பண்ணும்போது இறைவன் நோக்கி வந்து உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை 108 வாரம் சொல்லலாம். விஸ்வாமுத்திர சொல்லி நமக்கு உலகத்துக்கு காயத்ரி மந்திரம் இருக்கு, அப்புறம் வந்து ஓம் மந்திரம் இருக்கு. உங்களுக்கு எது மந்திரம், எந்த கடவுள் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து எது சொன்னாலும் சொல்லலாம், ஓகே. அது வந்து அந்த நேரத்தில் நீங்க சொன்னா சிறப்புன்றாங்க. சரி, அந்த நேரத்தில் எனக்கு முடியலப்பா, நான் வந்து காலையில எழுந்துக்கிறது எனக்கு கஷ்டம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. அதுக்கும் வந்து எப்படியும் வந்து நம்ம நைட்டு குளிச்சுட்டு இருக்க சூழ்நிலைகள் இருக்கு. வந்து சில பேர் வந்து காலையில் எழுந்து கொள்ளுகின்ற குயில் போல இருக்கலாம், சில பேர் வந்து ஆந்தை போல இருக்கலாம். ஸோ அந்த இரவு பறவை இல்லையா, அது போல இரவு பறவைகள் இருக்கலாம். அவங்க வந்து என்ன செய்யலாம்னா அதுக்கும் வந்து சிவாச்சாரியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெகுலரா சிவாச்சாரியர்கள் கொடுத்திருக்கிற ஒரு தியான பயிற்சி, அது வந்து ரகசியமா தான் வச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா 11:30 to 12:30 சொல்றாங்க. நைட்டு 11:30 ஆரம்பிச்சு, இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நிறைய பேரு நாட் ஓன்லி சைவ சித்தாந்த அடிப்படையாக சிவாச்சாரியர்கள் மட்டும் இல்ல, எவ்வளவு ஃபாதர்ஸ், எவ்வளவு கிறிஸ்டின்ஸ், எவ்வளவு பிரதர்ஸ் வந்து கூட இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க இந்த குறிப்பிட்ட டைம். ஸோ இந்த நேரத்துல பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீட்டுல திருமணமாக சூழ்நிலைகள் இருக்கலாம், அப்புறம் வந்து திருமணமாகியும் வந்து நமக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள் வந்து சரியில்லாம இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இருக்கலாம். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. யார் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அவங்களும் செய்யலாம், அவங்க சார்ந்த அந்த பேரண்ட்ஸ், அப்புறம் நண்பர்கள் அவங்களும் செய்யலாம். 11:30 to 12:30 இது வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வந்து டெய்லி ஒரு நாள் செஞ்சுட்டா வேலைக்கு ஆகாது, குறைஞ்சபட்சம் 21 days ஆர் 48 days. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். வந்து உடனே தீர்வு வரலாம், தீர்வு வரா காட்டி கூட யூ வில் கெட் ஒன் திங், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். அகம்புறம், அகப்புறம், புறப்புறம், இது 3 இதுலயும் வல்லா சொல்ற மாதிரி இந்த 4 சைட்லயும் நமக்கு வந்து வேண்டியது என்னன்னா அமைதி. இது பிரச்சனை தீர்வாக ஆகலாம், ஆகாம போகலாம். இப்போ நான் எதிர்பார்க்கறது வந்து சப்போஸ் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு எதிர்பார்க்க வச்சுப்பேன். ஏதோ ஒரு இதுல வந்து சூழ்நிலை வந்து எனக்கு வந்து ஒரு 3 crores வர வேண்டி இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு சொத்து விஷயத்துல இருந்து. பட் அது ஸ்டக் ஆகினே இருக்கு. ஆனா இது என்னடா இது இப்படி ஸ்டக்கா இருக்கே, நம்ம வந்து இவ்வளவு ப்ரே பண்றோமே, பாசிட்டிவ் இப்படி எல்லாம் நினைச்சாலும் அதெல்லாம் சாதாரண மனிதனுடைய எண்ணங்கள். ஆனா என்னன்னா
நமக்கு இன்றைய தேவை இப்ப என்ன சூழ்நிலைக்கு தேவையோ அதை வந்து பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். யார் மூலமாவது, ஒருத்தர் மூலமா அல்ல, அது பலர் மூலமாக. அது வந்து அதுக்கு வந்து எல்லையற்ற அரிசக்தி சொல்றது தொட்டு அது அருட்கடலாக இருக்குது. அருட்கடல் வந்து ஆனந்த கடலாக, அதாவது வந்து அமுத கடலாக தன்னை இது மாற்றிக்கொள்ளும். தன்னை மாற்றிக்கொண்டு ஆனந்த கடல் நம்ம கொண்டு போவோம். நம்ம வந்து குறைஞ்சபட்சம் வந்து நம்ம பேசிக்கா ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அன்னமய கோஷம் அப்படின்றாங்க. என்ன அன்னமய கோஷம் அப்படின்னாக்கா, அன்னமய கோஷம்ன்றது என்ன? நம்முடைய எப்பவும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, எப்போ வேற டாபிக்கே பேச மாட்டார், சாப்பாடு தான், பிரியாணி அப்படிதான் பேசுவாரு. வேற வேற பேச அவருடைய லெவல் அதான். அது சாப்பிட்டாலே வயிறு தான் சில பேர் கடவுள் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அதுக்கப்புறம் அடுத்த மனோமய கோஷம், மனசுலயே எல்லாம் பாக்குறது, மனசுலயே எல்லாம் செய்யறது, மனசுலயே முடிச்சிடுறது, இப்படி கனவுகள் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு விதமான மக்கள். முதல் ஃபர்ஸ்ட் ரகம் அன்னமய கோஷம், சாப்பாட்டு ராமன்கள் அப்படி சொல்லலாம். ரெண்டாவது வந்து மனோமய கோஷம், இது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து பிராணமய கோஷம். இப்ப நம்ம சொன்ன தியானம் இதெல்லாம் செஞ்சு ஈடுபாடோட இருக்கிறது, அவங்க எல்லாம் வந்து இந்த இதுல மூணாவதுல வர. பிராணான்றது காற்று, உயிர் சக்தி. அந்த காற்றோட்டம் நமக்கு வந்து நல்லா உடம்பு. இப்போ காலில் எனக்கு பிரச்சனை வச்சுக்கோமே, வந்து உண்டு தண்ணி, ரத்த ஓட்டம் சரியா இருக்கணும், உடம்புல ஓட்டுற தண்ணீர் அதெல்லாம் சரியா இருக்கணும். முக்கியமா காற்று. அதுக்காக தான் அந்த மூச்சு பயிற்சிகள். அந்த காற்று வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு நான் வந்து இந்த மூச்சு பயிற்சி மூலமா அனுப்புறதுக்கு எப்படி செய்யணும். அதுக்கு முத்ரா இருக்கு, அப்புறம் நிறைய யோகா டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து பயன்படுத்தி நான் காலையில எழுந்து செஞ்சுட்டேன்னா, பிஃபோர் 6 சூரியத்துக்கு முதல்ல செஞ்சேன்னா சிறப்பு. அந்த சூட்சமத்தை கத்துக்கு தர்றதுதான் யோகான்றது. அந்த சூட்சமத்தை வந்து சரியான முறையில் நம்ம பிடிச்சு கொள்வதுதான் வந்து இந்த தியானம் அப்படிங்கிறது. ஒரு தானியல் ஒருத்தன், அப்புறம் வந்து அதாவது மதுரையில வந்து இங்க இருக்கு நம்ம நித்யதேவி மேடம் மதுரையை சேர்ந்தவங்க, மதுரையை சேர்ந்த மற்றவங்க ஒரு சில இருக்கலாம். அவங்க வந்து மதுரையில இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். அங்க ஒரு வாட்டி போயிருக்கும் போது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப வந்து என்ன சொன்னாங்க, இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு விசேஷங்க அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஊர் ஒரு கிராமம். அது அந்த கிராமத்துல வந்து என்னன்னாக்கா, அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அங்க இருக்கிற நாய் எதுவும் குலைக்காது. உள்ள போயிட்டு வர்றதோ எந்த நாயும் குலைக்காது. பெரும்பாலும் வெளியூர் நாயெல்லாம் வராது. அப்புறம் வந்து அப்படியே இன்கேஸ் இருந்தாலும் அது வந்து வாய் கட்டப்பட்டிருக்கு. அதாவது யாரோ ஒரு மனுஷன் அங்க இருக்க நாயினால பாதிக்கப்பட்டிருக்கான் போல. அவன் சொல்லிட்டான், இங்க இருக்கிற நாய் குலைக்கூடாது, இனிமேல் இந்த இடத்துல நாய் குலைக்கூடாது அப்படின்றவங்க. அது இப்பவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னாங்க. இதே வந்து தானியல் புக்ல பைபிள்ல படிக்கும் போது என்னன்னா, ஒரு தானியல் வந்து ஒரு தீவிரமான ஒரு பக்தன், யோகம் தியானம் இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டான ஆளு ஒருத்தன். பாபிலோன்ல சிறை கைதியா இருக்காரு. ஒரு கட்டத்துல மன்னருக்கும் அவருக்கும், அவர் மந்திரியா இருந்திருக்காரு, பிரதமரா இருந்திருக்காரு. ஒரு எதிரிகள்லாம் அவர் வந்து எல்லாருக்குமே எதிரிகளுக்கு தான் செய்வாங்க. அவரை தூக்கி உள்ள ஜெயில போட்டாங்க. ஜெயில போடுற அந்த எந்த ஜெயில்னா அந்த இடத்துல சிங்கங்களும் வச்சிருக்காங்க. சிங்கங்கள் பசியோடு இருக்கு சிங்கங்கள். அவை வந்து இவளை வந்து காலி பண்ணுன்றது அவங்க ஐடியா. யாரு? அவங்க எதிரிகள். ராஜாவுக்கு வந்து சிலது தெரியும், சிலது தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தான் கேள்விப்படுற, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம பெரிய ஆளாச்சு அவரு போய் ஜெயிலும். அப்புறம் வருத்தப்படுறாரு. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துல அவர் வந்து அவரை கைது போட்டுறாரு. பிரதமர் சொல்றாரு, அவங்க கூட அசிஸ்டன்ட் சொல்றாங்கனால இந்த அதுக்கப்புறம் ரொம்ப அவர் ராஜா தூங்கல. ஐயோ இந்த மனுஷன் இது மாதிரி ஆயிட்டமே, நாளைக்கு காலைல போய் அவர் முதல்ல வந்து என்ன இருக்குது பார்க்கணும், விடுவிக்கணும் அப்படின்னு நினைச்சு போறாரு. சுத்தி சிங்கங்கள் இருக்கு, தானியல் இருக்கான். தானியல் தூங்கிட்டு இருக்கான் போல. அப்புறம் வந்து சிங்கங்கள் வந்து அவரை எதுவும் செய்யல. சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் தன்னுடைய தியானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானியல் புக் சொல்லுது. சோ அந்த ஒரு மாதிரி இந்த சிங்கங்களை கட்டி போடக்கூடிய தியானம், இந்த பாண்டிச்சேரியில மதர்கள் வந்து உலகப்பொறியை நிறுத்தக்கூடிய ஒரு தியானம் நமக்குள் சிறப்பா இருந்தா நம்மளால வந்து நிச்சயமா எல்லாத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கினே நம்ம வந்து டென்னிஸ் லார்ட் டென்னிஸ்ன்றவர் சொல்றாரு, we are weak by time and fate but strong and will to start to seek and not to heal. அதாவது நம்முடைய விதியினால நம்ம வந்து கட்டப்பட்டிருப்போம். கொஞ்ச நாள் வள்ளுவர் சொன்ன அதே இதுதான். நம்ம வந்து விதி நல்லா இருந்தா ஓகே, போகூழா இருக்கலாம், அல்லது வந்து இழவுள் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவர் சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். 372 இருக்கு, 371, 372. அதாவது அந்த சூழ்நிலைகள் நமக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அதெல்லாத்தையும் டீல் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ், சில காரியங்கள் நம்ம முன்னோர்கள் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது இப்ப இல்ல, விஸ்வாமித்திரர் நமக்கு தெரியும். அவர் வந்து மத்தவங்க எல்லாம் ஒரு ஊர்ல வந்து சில காரியங்களை செஞ்சிருப்பாங்க. இவர் வந்து மேல எல்லையற்ற அரிசக்தியை பயன்படுத்தி இது
அவர் வந்து திருசங்க சொர்க்கத்தையே படைச்சிட்டார் அப்படின்றலாம். அது வந்து கதை மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள நீதி, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல நம்ம சில தவங்களை பத்தி எல்லாம் சொன்னோம். வேளத்திரி மகரிஷி கிட்ட இருந்து கத்துக்கின ஒரு முக்கியமான தவம் வந்து 2 தவம் வந்து விளக்கை ஏத்துங்கள். அதாவது குத்து விளக்கா இருக்கலாம், மெழுகுவர்த்தியா இருக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ விளக்கை ஏற்றிட்டு காலையில பிஃபோர் 6 பெஸ்ட், இல்ல உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கும் அது அந்த விளக்குடைய ஒளியை கவனிச்சுட்டே இருங்க. ஒரு சில நேரங்கள் கண் இமைக்காம பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஒன்று. அதே போல இன்னொன்று வந்து நம்முடைய கண்ணாடி தியானம் வள்ளலாரும் பண்ணியிருக்காரு. கண்ணாடி பண்ணும்போது வள்ளலார் நம்முடைய ஆத்மாவை நம்ம பார்க்கும்போது ஏதாவது முயற்சி கத்துக்கிட்டார். ஓஷல் எல்லாருமே கத்துக்கிட்டுருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ இதெல்லாம் குளிச்சுட்டு ஒரு நல்ல விரிப்பு போட்டு உட்காந்து கண்ணாடி நல்ல கண்ணாடியை வச்சு பெரிய கண்ணாடியை வச்சு அது பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய ப்ராஸ்பரிட்டியும் இருக்கு, உங்களுடைய பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எல்லாருக்குமே இருக்கு, எமோஷனல் ப்ராப்ளம், பிசிக்கல், இது எல்லாத்தையும் டீல் பண்றதுக்கு அந்த இந்த குறிப்பிட்ட தியானம் அது வந்து அகத்தாவில 3ஆம் நிலையில வந்து அவர் கத்துருவாரு. ஸோ அந்த நிலை வந்து நமக்கு வந்து பல காரியங்களை நம்ம பல ரகசியங்களை நமக்கு புரிய வைக்கும். அந்த ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த நம்முடைய ஏற்கனவே முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த கவிதை வரிகளை சொல்லி வாழ்க்கையின் வீரர்களை ரகசியம் காண்பது அவசியமா. இது போன்ற பல கருத்துக்கள் நம்ம முன்னோர்கள் சொன்னதை வந்து நம்ம பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில வந்து குறைவிலிருந்து நிறைவு நோக்கி செல்வோம். அசதோம சத்கமே தமசோம ஜோதிக்கம் மித்தோம அமுதம் கம்மிய என்றது போல இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்வோம். அதற்கு தியானம், தவம், பிராணம் எல்லாம் உதவும். அது மட்டும் அல்ல, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அடிக்கடி யாராவது ஒருத்தர் வந்து நம்ம தலையில நம்ம கிட்ட அந்த விஷத்தை குடுத்துன்னு தான் இருப்பாங்க. நம்ம வந்து தெரியாமையே குடிச்சாலும் குடிச்சுன்னு தான் இருப்போம். அந்த விஷத்திலிருந்து அமுதத்தை நோக்கி செல்வோம். நம்முடைய வாழ்க்கையை அமுதமாக, நித்திய அமுதமாக இந்த வாய்ப்பை கொடுத்த சேவா மேடத்திற்கு, ரிக்ஃபோர்ட்டிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய அடியனுடைய துணைவியார், அடியனுடைய மகள் ஜனனி, அப்புறம் வந்து திருமால் சார், அப்புறம் வந்து அடியன் துணைவியார் புவனேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தோழி வர்தினி மேடம், அப்புறம் வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் அருணகிரி சார், அதே போல வினைத்தர் ஐயா, எல்லோரையும் எப்போதும் நிரந்தரமாக துணையா உரிமலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்க சிவகனி அம்மா, ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறந்தாய்ந்த ஒவ்வொருவரையும் தொட்டு வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவை நோக்கி, குறைவிலிருந்து நிறைவை நோக்கி செல்ல நாம் பயன்படுத்திக் கொள்ளும். இந்த நேரங்களை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரமும் தியானமாக மாற்றலாம். அந்த குறைஞ்சபட்சம் அந்த ஆரம்பிக்கிற நேரம் தெரியாது, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ வந்து கோல் இதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களேன். இப்போ வந்து இந்த பிரச்சனை ஏதோ ஒருத்துல வீடு நல்லபடியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துல ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் அட் த டைம் 9 o'clock நீங்க ஆரம்பிக்கணும், 9 to 9 hours இல்லை 12 hours, அது மாதிரி ஒரு வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல வச்சுங்க. இது மாதிரி சின்ன சின்ன பிரேக் 11 ஒரு அருமையான டைம் சொன்னேன். அதே மாதிரி காலைல 3 AM, அது முடியல ஈவினிங் 3 PM. ஸோ இது மாதிரி நீங்க ஹீலிங் டைம் முடிச்சிருக்காங்க. பிராணிக் ஹீலிங்ல 9 PM அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிடே உலக அளவில் ப்ரே பண்றாங்க. ஸோ இதுல நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். நம்ம ஈடுபாடு நம்முடைய செயல்பாடாக மாறட்டும். அது வந்து நம்முடைய இடர்பாடுகளை தவிர்க்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா இருந்துச்சு சார். எவ்வளவு கருத்துக்கள் சொல்லுங்க. கிளாப் பண்ணுங்களா ப்ளீஸ். இன்னும் ஒரே விஷயம் சொல்ல நினைச்சேன், அது சொல்லிடுறேன். இன்னைக்கு காமராஜருடைய பிறந்த நாள். அந்த அவர் சார்ந்த கல்வி தந்தைகள் அனைவரையும் வாழ்த்துவோம். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நிறைய டேக்அவே ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. தேங்க்ஸ் அலாட் சார். எல்லா விஷயமும் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபீட்பேக் கொடுக்குறவங்க குவிக்கா ஒரு 3 minutesல கொடுங்க. ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். ஜானகி மேம் சொல்லுங்க மேம். நன்றி, மிக்க நன்றி. மிகவும் சிறப்பாக இருந்தது அவரோட சொற்பொழிவு. ஏதோ சரளமா அந்த நடை அழகு, சொல் அழகு எல்லாவற்றையும் சேர்ந்த அந்த பேச்சு, கவிதை நடைய மிகச் சிறப்பாக இருந்தது. நடைப்பயிற்சி 1/2 மணி நேரம் நடந்தாலும் அது நம்ம உடலில் பல வேலைகளை செய்கிறது. வாழ்க்கை ரகசியமானது, அதை புரிந்து கொள்வது அவசியமானது. மிக சிறப்பாக பேசினார். தெரிந்தால் சந்தோஷம், தெரியாவிட்டாலும் சந்தோஷம். அழுதால் ஒன்றை பெறலாம். சிரிக்கணும், எல்லாரும் போல சிரிக்கணும். மௌனம் அது மோனம். வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ ஜானகி மேம். அட்வொகேட் சார், நீங்க கை தூக்கிட்டீங்களா? நீங்க பேசுறீங்களா?
குட் ஈவினிங் ரிப்போர்ட். குட் ஈவினிங் சார். சார் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸு, ஒரு முக்கியமான டாபிக். அந்த வே ஆஃப் ப்ரெசன்ட் வந்து எக்ஸலண்டா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நித்யா மேம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். அருமையா சூப்பரா இருந்தது. கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையா பேசுனீங்க சார் இன்னைக்கு. ரொம்ப அருமை, எக்ஸலன்ட் செஷன், சூப்பர். மென்மேல் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்க ஊரையும் வேற சொன்னீங்க, நீங்க என்னையும் வேற இழுத்து விட்டீங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிவகனி மேம் சொல்லுங்க மேம். அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா எடுத்து கொண்டு போனீங்க. நித்யா மேம் சொன்ன மாதிரி செஷன் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் இருந்தது. அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. வாழ்த்துக்கள் சார், வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி நித்யா மேம். சேவா மேம் சார். பரவாயில்ல மேம். தேங்க்யூ சிவகனி மேம். வேற யாராவது பேசுறீங்களா? ஹலோ, சொல்லுங்க. ராஜசேகரன் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க. இதுல என்னன்னாக்கா தெரியாத விஷயங்கள், தட் இஸ் தியானத்தை பத்தி தெரியும், ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறத பத்தி தெரியாது. அண்ட் அதோட காஸ்மிக் பவர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெளியில போய் தியானம் பண்றது, ஓப்பன் ஸ்பேஸ்ல தியானம் பண்ற போது யூ வில் ரிசீவ் காஸ்மிக் பவர்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களோட தியானம் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். மனசு காம் ஆகும். எல்லாவற்றையும் விட மனசுல இருந்த கவலைகள் போல் நீங்க சொல்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சு மௌனம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அமைதி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் டாபிக் அண்ட் யூ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் வெரி நைஸ்லி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராஜசேகர் சார். ரொம்ப அருமையான நிகழ்வு, நான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் அ லாட் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வந்து அனைவருக்கும் இன்னைக்குதான் முதலடையா அடியனுடைய மகள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே போல மகாலட்சுமி ஜனனி மேம் நீங்க பேசுறீங்களா? ஜனனி மேம் அப்பா பத்தி ஏதாவது சொல்றீங்களா? என்ன எப்படியாவது இழுத்து விட்டுருவாரு, அதுக்கு பயந்தே நான் வந்து ஜாயின் பண்றது இல்ல. எனக்கு வந்து இவரு நல்லா பேசுவாரு. குட், வெரி குட் பப்ளிக் ஸ்பீக்கர். நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். அவர் வந்து எங்க வீட்டுல ஒரு டேட்டா பேஸ் மாதிரி அவ்வளவு நாலேஜ் உடைய ஒரு பர்சனு. பட் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அண்ட் அந்த அளவுக்கு நாலேஜும் இல்ல அவரை பத்தி ஃபீட்பேக் அவர் அதை வேலிடேட் பண்றதுக்கு. பட் வெரி யூஸ்ஃபுல், வெரி இன்ஃபர்மேட்டிவ். எனக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அடிக்கடி அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பட் வந்து நான் இன்னும் அதை வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் கோயிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, சூப்பரா இருந்தது. கீப் கோயிங். தேங்க்யூ மேம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப நாங்களா பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசிடலாம். ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராஜசேகர் சார். மேடம், வர்தினி மேடம் நிறைய படிக்கிறாங்க மேடம். அவங்களை கூப்பிட்டேன் சார். நான் அவங்க டைம் தான் சொல்றேன். தேங்க்யூ ராஜசேகர் சார். ஒன்ஸ் அகைன் ஜானகி மேம் சொன்ன மாதிரி அப்படி வேகமா அவ்வளவு அழகா சொன்னீங்க. சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்ஸ் a lot. கலந்து கொண்ட அனைவருக்கும் அருணிவிட்டா தன்னுடைய நேரம் எல்லாம் எடுத்து வந்திருக்காரு. பல வேலைகள் அவருக்கு பாவம். அப்போ வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜனனிக்கு நல்ல தெரிஞ்சவங்க மகாலட்சுமி அவங்களும் வந்திருக்காங்க. எல்லாம் பெரிய விஷயம்தான். ஜானகி அம்மா ரொம்ப அழகா பேசினாங்க. ரொம்ப சிறப்பு. நாளைக்கு ஜானகி அம்மாவோட நிகழ்ச்சி தான். ஓ, அருமை அருமை. இப்பவே நாங்க துண்டு போட்டுருவோம் மேடம் உட்கார்றதுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நம்ம செஷன் முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஜானகி மேம் வந்து சிலை